பாருங்கடா, இது ஒரு கேஸ் ஸ்டடி. 1.2 meter tall girl spots a balloon moving with the wind in a horizontal line at the height of 88.2 meter from the ground. அவங்களே கொடுத்துட்டாங்க. இது கிரவுண்டுக்கு மேலே வந்து பலூன் ஒன்று பறக்குது. கீழேருந்து ஒரு பொண்ணு வந்து அவளோட ஹைட் வந்து 1.2 meter டாலு. அவள் அந்த பலூனை பார்க்குறான். அது ஹரிசான்டல் டிஸ்டன்ஸில் இப்படின்னு தானே பறக்கும் பலூன். Angle of elevation of the balloon from the eye of the girl at any instant is 60 degree and after 30 seconds the angle of elevation வந்து reduces to 30. கொஞ்ச நேரம் நல்லா பறந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா angle of இது என்னது ஆங்கிள் ஆஃப் சைட் வந்து மாறுது. என்னென்னா 30 டிகிரிக்கு அப்படியே இறங்குது. இங்கே பறந்துட்டு இருந்தது இங்கே இறங்கிடுச்சு. இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? பேஸ்ட் ஆன் த அபவ் இன்ஃபர்மேஷன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பலூன் டூரிங் த இன்டர்வல். டிஸ்டன்ஸ்னா பை த பலூன், பிட்வீன் த பலூன் தான். இந்த ரெண்டு பலூனுக்கு நடுவில் பாருங்கள் டிஸ்டன்ஸ் என்ன, இதை தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள். அப்போ அதில் அப்படியே கீழே வாங்க, இந்த டிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா உனக்கு ஃபுல் பேஸ் கிடச்சிரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்து நம்மக்கிட்ட இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இந்த இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது வந்து 88.2 கொடுத்துருக்காங்க. ஒரு கேர்ள் நிற்கிறா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? அவளோட அந்த பில்டிங்கோட ஃபுல் ஹைட்லேருந்து அவளை வந்து மைனஸ் பண்ணணும். பிகாஸ் அவள் இங்கே மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் தானே நம்ம எடுக்கிறோம், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்போ ஹைட் வந்து 82 இது மைனஸ் பண்ணிங்கன்னா 8.87 வரும். ஓகேவா? ஸோ நான் இந்த சம்மை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? இதே மாதிரி தான் கேஸ் ஸ்டடி. ஓகேவா? இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பக்கம் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் மேலே இருந்து ஒருத்தன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேலே பார்த்தா என்ன மேலே பார்க்குறாங்க, அது வந்து 30 டிகிரி இருக்குது. அதே மாதிரி ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸை அங்கேருந்து கீழே பார்க்குறாங்க, பார்த்தா அது வந்து 60 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ் அண்ட் பில்டிங். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ்க்கும் பில்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ்னால் என்ன? இந்த ஃபுல் பில்டிங்கை இந்த ஃபுல் லைட் ஹவுஸோட ஹைட்டை கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவீங்க? இதை எடுக்கிறதுக்கு இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு ஸோ ஹைட் ஆஃப் த டவரை வந்து அவள் மெஷர், ஏன்னா டவரை அவள் போய் மெஷர் பண்ண முடியுமா? ஸோ அதனால் இங்கே நின்று அந்த ஆங்கிளை வச்சு எப்படி கண்டுபிடிப்பா? x/√3 நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ அங்கே போட்டிங்கன்னா அவங்க வந்து ஹைட் ஆஃப் த டவர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன திரும்ப கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நீதா அண்ட் டாப் ஆஃப் த டவர் CD அண்ட் AB. நீதா இங்கே நிற்கிறானா அந்த டாப் ஆஃப் த டவர் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது கேட்டிருக்காங்க, எது? ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ அப்போ சைன் தான் எடுக்கணும். ஏன்னா பேஸ் ஹைட்னா வந்து நம்ம டேன் எடுப்போம். அப்போ இதுக்கு சைன் எடுங்க, இதுக்கு சைன் எடுங்க, அவ்வளோதான், கண்டுபிடிச்சிருங்க. இந்த டவர் இங்கேருந்து அவள் அங்கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதே மாதிரி இங்கே நிற்கிறா, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் படித்து நீங்கள் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க.